குலத்தொழில் செய்ய அனுமதிக்காத திமுக, கொதித்து எழுந்த வானதி சீனிவாசன், அடித்துக்கொண்ட சமுதாய தலைவர்கள், அடங்குமா சாதி வரி தமிழக மக்களுக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. இந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் மல்லு கட்டின விஷயத்தை பார்த்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாமோ அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது. அந்த ஐடியா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறீங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நண்பர்களுக்கு வணக்கம், நான் எட்டியப்ப சோழன். கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம். நமக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் மத்திய அமைச்சகத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக ஒரு சமுதாய தலைவர்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிறார். எதற்காக அந்த ஆலோசனை என்று பார்க்கின்ற போது நம்ம மோடி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். என்ன திட்டம்னு பார்க்கும்பொழுது இந்தியா முழுவதும் ஒரு 18 தொழில் செய்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சார். அந்த தொழில் செய்கிறவங்க யாரான்னு பார்க்கும்போது பாரம்பரிய தொழில் செய்கிறவங்க, கைவினை கலைஞர்கள், மரபு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கின்றார். அந்த தொழிலை தான் இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேறு தொழிலுக்கும் போகல. வேறு தொழிலுக்கு விட்டுட்டு போங்க யாருனாலும் போக மாட்டுறாங்க. சரி, இந்த தொழில் செஞ்சு முன்னேறல. சரி, இப்படி முன்னேறலன்னா அவங்கள எப்படியாவது தூக்கி ஒன்றும் இல்லையா ஒரு அரசாங்கம் என்கின்ற போது, அதனால் 18 தொழில்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு நிதி உதவி செய்து கை தூக்கி விடலாம் என்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது மத்திய அரசாங்கம். என்ன திட்டம்? விஸ்வகர்மா திட்டம். இந்த விஸ்வகர்மா திட்டம் என்பது பொதுவாக நம்ம பார்க்கின்ற பொழுது சாதியின் அடிப்படையில் கொண்டு வந்த மாதிரி தெரியும். ஆனால் சாதியின் அடிப்படையில் கொண்டு வரல அப்படின்றது அதன் மூலமாக பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் இந்த திட்டம் என்பது நடைமுறைப்படுத்தலை. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். ஏன் நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக அதுக்கு ஒரு புதிய விளக்கம் அளிக்கிறது. நாங்கள் ராஜாஜி காலத்திலே குலத்தொழிலை எதிர்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது மீண்டும் தமிழகத்தில் மறைமுகமாக மாற்று வழியில் பாஜக குலத்தொழிலை தமிழகத்தில் கொண்டு திணிக்கிறது. செருப்பு தைச்சவன் செருப்பு தைக்கணுமா? இல்லை பறையடித்தவன் பறையடித்து கொண்டே இருக்கணுமா? மாடு மேய்த்தவன் மாடு மேய்த்து கொண்டே இருக்கணுமா? தச்சு வேலை செய்தவன் தச்சு வேலை தான் செய்யணுமா? இல்லை ஆச்சாரி வேலை செய்தவன் மர வேலை தான் செய்யணுமா? இல்லை குழவன் பானை தான் செய்யணுமா? அதை ஊக்குவிப்பதுக்கு நீங்கள் நிதி வேற தருவீங்களா? இது நேரடியாக குலத்தொழிலை ஊக்குவிப்பது கிடையாதா? ஏன் பானை செய்கிறவன் டாக்டர் ஆகக்கூடாதா? பானை செய்கிறவனை கண்டுபிடித்து உன் புள்ள டாக்டருக்கு படிக்கட்டும் அப்படின்னு நிதி கொடுக்கலாமா இல்லையா? அதனால் மீண்டும் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா குலத்தொழிலை மறைமுகமாக கொண்டு வருகிறது பாஜக. நாங்கள் ஏன் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக அரசாங்கமானது தமிழகத்தில் அந்த திட்டத்தை அனுமதிக்கலை. இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், ஏயா மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் தமிழக அரசாங்கம் அனுமதிக்காமல் இருக்கலாமா? மத்திய அரசாங்கமே நேரடியாக களத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே, ஏன் மத்திய அரசாங்கமே செயல்படுத்தலாம் இல்லையா? மாநில அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. என்னன்னா மத்திய அரசாங்கமானது பல கோடி ரூபாய் கொடுக்கலாம், பல திட்டங்களை கொடுக்கலாம். ஆனால் மத்திய அரசாங்கமானது மாநிலத்தில் டைரெக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஊழியர்கள் கிடையாது, திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஊழியர்கள் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டமும் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, மக்களுடன் மக்களாக இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்க திட்டத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் திட்டம் போடுங்க, மாநில அரசாங்கம் செயல்படுத்தட்டும் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டமானது சொல்லுது. அதன் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் திட்டம் கொண்டு வந்தாலும் மாநில அரசாங்கம் தான் நடைமுறைப்படுத்தணும். இங்கே குலத்தொழிலை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தமிழக அரசாங்கமானது விஸ்வகர்மா திட்டத்தை நடைமுறைப்படுத்தலை. ஏயா நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு மீண்டும் கேட்கின்ற பொழுது தமிழக அரசாங்கமானது வேற ஒரு காரணத்தை சொல்லுச்சு. இத்தனை நாள் குலத்தொழில் தானே சொன்னீங்க, இன்னைக்குன்னா வேற காரணத்தை சொல்றீங்க அப்படின்னு மத்திய அரசாங்கம் சலித்து கொண்ட பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு, ஏன்பா எல்லா மாநிலத்திலும் எந்தவித சிக்கலும் இல்லாமல் பல திட்டங்கள் மத்திய அரசாங்கத்தானது நிறைவேறுது, ஆனால் தமிழகத்தில் மட்டும் என்னையா பிரச்சனை, அதை பார்த்து சால்வ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கமானது அழுத்தம் தருது. நம்ம மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் கூட விஸ்வகர்மா திட்டத்தில் இவ்வளோ கோடியா தமிழகத்துக்கு தரப்போறையா, ஆனால் அதை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சில சமுதாயத்தை சார்ந்தவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு நம்ம மத்திய நிதி அமைச்சர்கிட்ட எதிர்ப்பு தெரிவித்தாங்களாம். சரி, நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே இது நடைமுறைக்கு வேலைக்கு ஆகாது,
திமுகவே பயந்து போயிருக்குது. அந்த சமுதாய தலைவர்கள்லாம் வந்து எங்கள் சாதி பேரால் வந்து இந்த திட்டத்தை தொடங்குறாங்க. இந்த சாதி பேரால் தொடங்குறது தப்பு கிடையாது. ஆனால் எங்கள் சாதி பேரால் 18 சாதிக்காரன் இதில் பணம் வாங்க போகிறான். அவன் பணம் வாங்கி தொழில் செஞ்சிட்டான்னு வச்சுக்குங்க. அதன் மூலமாக பணம் பெற்றவன்லாம் என்ன சொல்லுவான்? விஸ்வகர்மா திட்டத்தில் பணம் பெற்றேன், விஸ்வகர்மா திட்டத்தில் பணம் பெற்றேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்லும்போது அவனையும் எங்கள் ஜாதிக்காரனா நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுவீங்களா? அவனும் எங்கள் ஜாதிக்காரன் மாதிரி அடையாளப்பட்டுருவான் இல்லையா? அதனால் விஸ்வகர்மா சாதியை சார்ந்தவங்க இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடமாட்டுறாங்க அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லிச்சு. இதைத்தான் வானதி சீனிவாசன் அவர்கள் கூப்பிட்டு, ஒருவேளை விஸ்வகர்மா திட்டத்தில் ஒருவேளை சாதி அடையாளம் தான் இருக்குதா, அந்த உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி தடுக்கிறாங்களோ விஸ்வகர்மா பெருமக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டு ஆலோசனை நடத்தலாம் அப்படின்றதுக்காக கோவையில் கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகின்றார்கள் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள். அப்படி ஆலோசனை நடத்துகின்ற போது தான் நாம் சொன்ன விஷயத்தை விஸ்வகர்மாவினுடைய பிரதிநிதிகள் வந்து சொல்கிறாங்க. சாதி ரீதியாக கொண்டு வந்துட்டீங்க, எங்கள் சாதியிலே அவன் லோன் வாங்கிட்டு அவன் முன்னேறிட்டு லாஸ்ட்டில் எங்கள் சாதிக்காரன்னு சொல்லிக்கிட்டு வெளியே திருந்தானா என்ன பண்ணுறது? எங்கள் சாதி பெருமை போயிடும் இல்லையா? ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பெருமை இருக்குது. அதனால் எங்கள் சாதியில் மற்றவன் பலனடைவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வானதி சீனிவாசன் அக்கா என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய குலத்தொழிலுக்கு ஒரு பெருமை இருக்குதுன்னு நீ சொல்கிற, ஆனால் உன் குலத்தொழிலை திமுககாரன் செய்ய விட மாட்டான், நீ அவனை கேட்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசியிருக்காங்க. ஏன்னா பிற மாநிலத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் விஸ்வகர்மா திட்டத்தில் பலன் பெற்று வாங்கி பயனடைந்து பெரிய ஆளாக இருக்கிறானுங்க அங்கே. ஆனால் இங்கே அடித்தட்டிலே இருக்கிறாங்க, இன்னும் சாதியை பேசிக்கிட்டு. படிப்பறிவு இல்லை. இரண்டாவது, அந்த மாநிலம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையலை, அதனால் மற்ற மாநிலங்களை விட பின்தங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிற மாநிலத்தில் கூட இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம், இது ஒரு சாதிக்கான திட்டமே கிடையாது அப்படின்ற பகுத்தறியக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிறான், புரிஞ்சுக்கிறான். ஆனால் முற்போக்கான மாநிலம், சாதியை ஒழிச்ச மாநிலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு திட்டத்தை இங்கே கொண்டு வந்தால், விஸ்வகர்மா பேரில் வந்து நீங்கள் திட்டம் கொண்டு வருவீங்களா? அதை 18 சாதிக்காரனும் வாங்கி தொழில் செய்வான், நாளைக்கு நானும் விஸ்வகர்மா என்று சொல்லிக்குவான், அப்புறம் பெருமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்க்கிறீங்களே, இல்லை நியாயமாக இருக்குமா? தொழில் வேறு, சாதி வேறு, பெருமை வேறு, எதையுமே புரிஞ்சிக்க முடிய மாட்டீங்களாப்பா அப்படின்னு வானதி சீனிவாசன் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான கோபத்தில் விஸ்வகர்மா மக்களிடத்தில் பேசி தீர்த்தாங்க. அதே விஸ்வகர்மா மக்கள் தான் வந்து அவங்க சாதியை பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் அந்த சாதி பெருமையுடன் வருகின்ற திட்டத்தை திமுக நடைமுறைப்படுத்த விட மாட்டேங்குது. அவங்ககிட்ட கேட்டுக்கணுமா இல்லையா ஒரு வார்த்தையை? அதனால தான் இது வந்து பெரிய சர்ச்சையாச்சு. ஆனால் சர்ச்சைக்கு மத்தியிலும் அந்த விஸ்வகர்மா மக்கள் வந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாமா அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்களா? இல்லை, இந்த திட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் முன்னேறலாம் கூட பரவாயில்ல, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் என்ன தான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்கள் சாதி அடையாளத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முரண்டு பிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம அக்காவும் முடிந்த அளவுக்கு அந்த விஸ்வகர்மா மக்கள் மத்தியில் பேசி புரிய வச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கென்று ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் அந்த அடையாளத்தெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆடை விஷயத்தில் கோயம்புத்தூரே மான்செஸ்டராக இருக்குது. ஸோ அதனால் ஒரு தொழில் செஞ்ச உடனே அந்த தொழில் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கானது, எங்கள் அடையாளமானது அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்கள் சாதிக்குன்னு கொண்டு வரல, பல பேர் முன்னேறுவதற்காக தான் கொண்டு வந்தாங்க. உங்களுடைய சுயநலத்துக்காக மற்ற பேரை பலி கொடுத்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரெல்லாம் உதாரணமாக சொல்லி பார்த்தாங்க. ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா என்றது மட்டும் நமக்கு தெரியல. ஆனால் தமிழகத்தில் சாதி பெருமை பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட்டியலின சமூக மக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு 76 சமூகமாக என்ன இருக்குது, அதுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி ஓபிசியில் நிறைய சமூகங்கள் இருக்குது, அவங்களுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு பார்த்துக்கிறாங்க. இதில் என்ன ஒரு கொடுமை தெரியுமா? ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டப்பயிர் இருக்குது, அந்த பட்டப்பயிருக்குள்ளேயே நான் உயர்ந்தவன் நீ உயர்ந்தவன் அடிச்சுக்கிறான். இப்படி சாதிக்காக அடிச்சுக்கிறவனை போயிட்டு நீ சாதிக்கணுண்டா, நீ முன்னேறணுண்டா, ஏன்டா இப்படி அடாவடித்தனமாக இருக்கிறீங்க, பிற மாநிலத்தை பாருங்கடா, அவன்லாம் எங்கேயாவது சாதிக்காக அடிச்சுக்கிறானா அப்படின்னு கேட்குற நம்ம அக்கா வானதி சீனிவாசனை மீண்டும் குலத்தொழிலை ஊக்குவிக்கிறாங்க, சாதி வெறியை தூக்கி பிடிக்கிறாங்க, சாதிய தலைவரை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிறாங்க. இதெல்லாம் தேவையா என்று கேட்குறாங்க.
அப்படின்னு அவதூறு பரப்பிட்டாங்க. அக்கா அவர்களும் வந்து அவங்க பேசின வீடியோ தவறாக வைரலான பிறகு விளக்கம் அளிச்சிருக்காங்க. என்னையா இது, தமிழ்நாட்டில் ஒரு வியாதியாகவே போயிடுச்சு. முழு வீடியோவை பார்க்க மாட்டீங்க, துண்டு வீடியோவை எடுத்துக்குவீங்க, அது ஒட்டுமொத்தம் வைரல் பண்ணுவீங்க. அதற்கு பிறகு உண்மை என்ன பொய் என்னன்னு மக்களுக்கும் தெரியாது. மக்களும் கோபம் அடைவாங்க, எங்களையும் கோபப்படுத்துவாங்க. அதனால் எந்த நோக்கத்துக்காக நான் அந்த பேசணுன்னோ அந்த பேச்சு தவறாக போயிடுச்சு, முழுசாக பாருங்கள் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வகர்மா திட்டத்தை ஏன் திமுக அரசாங்கம் நடைமுறைப்படுத்தலை, அதை விஸ்வகர்மா திட்டத்தில் பலனடையக்கூடிய மக்கள் திமுகவை கேட்கணும். இந்த 2 கோரிக்கை வைக்கிறேன், திமுக கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நாம் என்ன ஐடியா கொடுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு அம்மா விஸ்வகர்மா என்ற பெயரில் வந்தால் தான் இங்கே இருக்கக்கூடிய சமூகமானது எங்கள் சாதியில் வந்து எல்லாரும் வந்துடுவான், நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த திட்டத்துக்கு சாதி தடையாக இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்? வேற ஒரு பெயரில் நடைமுறைப்படுத்தின்னு வச்சுங்களேன், மக்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும். அது எந்த பெயரில் வந்தால் என்ன போயிட போகுது அப்படின்னு சிந்திச்சு வேற ஒரு பெயரில் கொண்டு வரலாம். இல்லைப்பா, வெளி மாநிலங்கள்லாம் அதே பெயரில் தான் பலனடைகிறாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு மாற்றமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கத்துடைய எந்த திட்டம் தான் நடைமுறையில் இருக்குது? இல்லை மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டத்தை அப்படியே தான் இங்கே இருக்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா? இல்லை திமுக அனுமதிக்குதா? இல்லை தமிழகத்தை தாண்டி புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கிட்டாங்களா? அதனால் திட்டத்தினுடைய பெயரை மாற்றுவதனால மக்கள் பலனடைவார்கள் என்றால் திட்டத்தினுடைய பெயரை மாற்றி மீண்டும் கொண்டு வாங்க, அந்த 18 தொழில்களை கண்டறிந்து பணம் கொடுங்க, முன்னேற்றம் அப்படின்றதான் நம்முடைய எண்ணம். சாதி பெருமை பேசக்கூடியவனங்கிட்ட போயிட்டு நீங்கள் மல்லு கட்டிட்டு இருந்தீங்கன்னா என்றைக்கும் முடிவு வராது அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லை அதே பெயரில் தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம், கடைசி வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா சாதி ரீதியாக தொழிலை அடையாளப்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறது, மறைமுகமாக குலத்தொழிலை கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறது. அதனால் சத்திரிகளாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் கடைசி வரைக்கும் போர் தொழிலுக்கு தான் போனோம்னா எங்கே போய் வேலும் வில்லும் வச்சுக்கின்னு சண்டை போடுறது? இல்லை வேளாளர்கள் என்கின்ற பொழுது கொங்கு வேளாளர்கள் ஒட்டுமொத்த பேரும் பயிர் செய்து தான் போனோம்னா இன்றைக்கி பிஸ்னஸ் மேன்களாக கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, அங்கே தான் போகணுமா? சொல்லுங்க. அதனால் பெயர் மாற்றியதனால் பலனடைவார்கள் என்றால் பெயரை மாற்றி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்றது நம்முடைய எண்ணம். சர்ச்சைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் சாதுரியமாக செயல்பண்ணுங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. அக்கான்னு சொன்ன உடனே உனக்கு என்ன வயசாகுது, அக்காவுக்கு என்ன வயசாகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னோட வயசில் மூத்தவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு 43ஆவது, அவங்களுக்கு எவ்வளோன்னு தெரியலைங்க. நன்றி நண்பர்களே.